அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 3ஆம் தேதி முதல் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன. இந்த வாரத்தின் துவக்கத்தில் அக்டோபர் 3ஆம் தேதி அதிகாலை 3:20 வரை சூரிய கிரகணம் நடைபெறுகிறது. அந்த சூரிய கிரகணம் நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து பல நல்ல அதிரடியான மாறுதல்களை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது அக்டோபர் 3ஆம் தேதி அன்று மிக முக்கியமான சூரிய கிரகணமானது நடைபெறுகிறது. சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு பல அதிரடியான மாறுதல்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் இந்த சூரிய கிரகணம் கேதுவின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கேது பொதுவாகவே 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் கேது வீற்றிருக்கும் போது இந்த சூரிய கிரகணமானது நடைபெறுகிறது. எனவேதான் மேசராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உண்டு. அதிலும் குறிப்பாக தங்களுக்கு சாதகமற்ற முறையில் பேசிய நபர்களிடம் இருந்து இந்த சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக பொருளாதார ரீதியாக சங்கிலி கடன் தொல்லைகள், சங்கிலி தொடர்போல் நீண்ட கடன் தொல்லைகள் போன்றவற்றில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். புதிய வேலை வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக அமையும். தொழிலில் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் நிறைவாக கிடைக்கும். கலைத்துறையில் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணரக்கூடிய அளவில் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான சிரமங்கள்ல சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமைய போகிறது. அது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பெரும்பாலான கருத்து மோதல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு பிரிந்து சென்ற கணவன் மனைவி கூட சூரிய கிரகணத்திற்கு பிறகு இணைவதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை நடத்த முயற்சி செய்யும் போதுதான் நாம் ஜாதகம் போன்ற விஷயங்களையே கருத்தில் கொள்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாகவே ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை, குறைகளை நிவர்த்தி செய்தால் பெரிய அளவுல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எப்போதும் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை களைந்திருந்தாலே போதும். எந்தெந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களை தேடி வரணுமோ அத்தனையும் சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும். ஏனென்றால் ஜோதிடம் என்பது வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். ஆனால் அதை கொண்டு இந்த உலகத்தையே வென்றுவிட முடியும், பெரிய அளவுல செல்வம் சேர்த்து விட முடியும் என்று நிச்சயமாக பகல் கனவு காணக்கூடாது. ஆனால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை சரி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்குங்க. நாம் ஒரு ஜோதிடரை அணுகி அவரிடம் பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டாலும் கூட மற்றொரு ஜோதிடரை அணுகி வேறு ஏதாவது தோஷங்கள் இருக்கிறதா என்று இரண்டாவதாக ஒரு ஆலோசனையை பெறுவோம். அது மட்டுமல்லாது இணையதளம் வாயிலாகவும் பல விஷயங்களை ஆலோசனைக்கு எடுத்துக்கொள்வோங்க. அதற்காக நம்மளுடைய இணையதளத்தின் பக்கங்களும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதையும் பாருங்கள். இணையதளத்திற்கான முகவரி சேனல் பேஜில் இருக்கு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தவறாக சிக்கல்களாக சிரமங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நாளடைவில் தாமாக மாறக்கூடிய நல்லவையாகவும் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. உதாரணமாக ஒரு மாமியார் மருமகள் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் எப்போதும் பிரச்சனை தான். புதிதாக திருமணமாகிய அந்த மருமகள் மாமியாரை ஒரு பகையாளி மாதிரிதான் பார்க்கிறார். மாமியாரும் அவளை சாதகமாக இருக்காமல் தன் மகனை அபகரித்து சென்று விடுவாளோ என்று எண்ணி அவளுக்கு பல சிக்கல்களை கொடுக்கிறாருங்க. இதை பொறுத்து கொள்ள முடியாத அந்த மருமகள் தன்னுடைய தந்தையை அணுகி, என்னுடைய மாமியார் கொடுமை மிகவும் மோசமானதாக இருக்கிறது, எனவே அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என தந்தையிடம் முறையிடுகிறாருங்க. அதை கேட்ட தந்தை, சரி அப்படியே செஞ்சிடலாம், ஆனா ஓ மேல சந்தேகம் வரக்கூடாது, அதனால நான் ஒரு மருந்து தரேன், இது ஸ்லோ பாய்சன் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமாவது ஆகும், இது தெரியாம உன் மாமியார் சாப்பிட்ற உணவுல கலந்து கொடுத்துரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல,
சரின்னு அதை வாங்கிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, உனக்கு இன்னும் கொஞ்சம் சாமர்த்தியமும் வேணும். ஏன்னா எப்போதும் மாமியா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இவங்க இறந்ததுக்கு அப்புறம் உன் மேலதான் சந்தேகம் வரும். அதனால அவங்களோட பாசமா இருக்கிறது மாதிரி நடி அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அதை கேட்டு வந்த மருமகள் மாமியாரிடம் நல்ல பாசமாக இருப்பது போல் நடிக்கிறார். அவர் தந்தை கொடுத்த மருந்தையும் மாமியாருக்கு தெரியாமல் கலந்து கொடுக்கிறாருங்க. இந்த மருமகளுடைய பாசத்தை எண்ணி மாமியாரும் தன் உள்ளுணர்வில் மறைத்து வைத்திருந்த உண்மையான பாசத்தை அங்கு வெளிப்படுத்துகிறாருங்க. சில மாதங்கள் தான் போயிருக்கும். ஓரிரு மாதத்திலேயே மாமியார் மருமகள் என்ற நிலையிலிருந்து மாறி சக நண்பர்கள் போன்று இருவரும் பழக ஆரம்பித்து விட்டனர். தற்போது இந்த மருமகளுக்கு மாமியார் மிக விரைவில் இறந்து விடுவாரே என்ற பயம் வந்து தன்னுடைய தந்தையை நோக்கி சென்று அங்கு இங்க கொடுத்த மருந்துக்கு மாத்து மருந்து கொடுங்க. ஏன்னா இப்ப எனக்கு என் மாமியார ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க இல்லைன்னா என்னையால இருக்கவே முடியாது அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அந்த தந்தை என்ன சொல்கிறார்னா, நான் கொடுத்தது ஒன்றும் இல்லம்மா, சும்மா தண்ணியை தான் பிடிச்சி ஒரு மருந்தா கொடுத்தேன். அதை நீ ஏதோ மருந்துன்னு நினைச்சு கொடுத்துருக்க. நான் கொடுத்த உண்மையான மருந்து நீ அவங்கள்ட்ட பாசத்தை காட்டு அப்படின்னு சொன்னதுதான். நீ அவங்கள்ட்ட பாசத்தை காட்டும் போது அவங்க அதை விட அதிகமா உன் மேல பாசத்தை காட்டினாங்க. நீ வெறுப்பை மட்டும் காட்டியிருந்தீன்னா அதே வெறுப்பு பல மடங்கு உன்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கும். அதனாலதான் இயன்றவரை மற்றவர்கள் அன்பு செய்யும் போது அவர்களுடைய அன்பு நம் மீது அளவுக்கு அதிகமாக கிடைக்குங்க. இதுதான் யதார்த்தமான நீதியாகவும் பார்க்கப்படுகிறது. நாம் எதை கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு நம்மளுடைய வாழ்வில் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய, அதிலும் குறிப்பாக பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலையை கொண்ட ராகுவும் பாம்புவின் உடல் பகுதியை கொண்ட கேதுவும் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் பார்க்கப்படுகிறது. சில நாட்களுக்கு முன் சந்திர கிரகணம் ராகுவின் ஆதிக்கத்தில் நடைபெற்றது. தற்போது கேதுவின் ஆதிக்கத்தில் சூரிய கிரகணம் முடிந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் 3ஆம் தேதி முதல் இனிமையான பல மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உருவாகிறது. அதிலும் குறிப்பாக நிழல் கிரகங்கள் மிக பெரிய அளவுல துணையாக செயல்படுவதால் இந்த தருணத்துல பல்வேறு வகையான தோஷங்கள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் வலுவாக முழு சுபகிரகமான குரு தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். இன்னும் வெகு சில நாட்கள்ல வக்ரம் பெற போகிறாருங்க. அது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தனஸ்தானத்திற்குரிய நிறைந்த பலன்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் சனியால் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. எனவே உத்தியோக ரீதியாக ஏற்படக்கூடிய தடைகள் விலகும். தொழில் வியாபாரத்தில் சந்தித்து வந்த மாறுபட்ட பேச்சுக்கள் அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக மாறுங்க. பல்வேறு வகையான சாதகமற்ற சூழ்நிலைகள் கூட பெரிய அளவுல சிரமத்தை விலக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியும் தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். விவசாயம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. இதைவிட சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இந்த தருணம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற துறைகளை விட கலைத்துறை, அரசியல் துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. வித்யாகாரகரான புதனும் உச்சம் பெற்றிருக்கிறார். 5ஆம் தேதிக்கு பிறகு சப்தமஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார். எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் கல்வியில் ஒன்று. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நீண்ட நாள் சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் பெரிய அளவில் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு. சந்திரனும் இந்த வேளையில் வளர்பிறை சந்திரனாக மாறி சஞ்சரிக்கிறாருங்க. எனவே எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயம் வெற்றி வாய்ப்பை உறுதியாக பதிவு செய்ய முடியும். எனவே தாமாக நீங்கள் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக 3ஆம் தேதி
சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு அன்றைய தினத்தில் அதிகாலையிலே எழுந்து நீராடிவிட்டு அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அது மட்டுமல்லாது நவகிரக சன்னதி சென்று வழிபாடு மேற்கொள்ளுங்கள். வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சர்ப்பதோஷம் உள்ளிட்ட பல தோஷங்கள் இந்த எளிய பரிகாரத்தின் மூலம் தற்காலிகமாக உங்களுக்கு விலகும். நல்ல சுப நிகழ்வுகளும் தாமாக பல நல்ல யோகங்களும் நிறைவாக கிடைக்கும். திருமண தடை போன்றவை விலக திருநாகேஸ்வரம் சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நல்ல பலன் உங்களுக்கு நிறைவாக. பாம்புவின் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகுவின் கேதுவின் அமைப்பால் தாமாகவே உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு கூடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.